அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, தன வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதை கணித்து வழிபட்டால் அந்த வழிபடுற நேரத்தில் நமக்கு அந்த தேவதையுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து, அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய தேவதைகளுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நமக்கு பொருளாதார சேர்க்கை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலமாக சொல்கிறோம். அதை எப்படி வழிபடணும் என்னங்கிறத தான் சொல்ல போகிறோம். நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதுல ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் தீரணும்னா எந்தெந்த காலகட்டங்கள்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மகாபாரதத்துல கூட பார்த்துருக்கோம். அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, அதை பாண்டவர்களுக்கு ஜாதகம் பண்ணணுங்கிறதுக்காக அமாவாசையே முதல் நாள் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சகாதேவன் காலம் குறிச்சு கொடுத்துட்டாரு. அந்த காலகட்டங்கள்ல இறைவனே துணை நின்னா கூட அந்த காலகட்டங்கள்ல போர் தொடுத்தா கண்டிப்பா கௌரவர்கள் தான் ஜெயிப்பாங்க, துரியோதனன் பக்கம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு சகாதேவன் சரியா கணிச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால அமாவாசையே முத நாள், அதாவது அமாவாசை என்று காலையில போர் தொடுத்தா அந்த சகாதேவன் கணித்த கால கணித்தபடி துரியோதனன் தரப்புக்கு வெற்றி வந்துடும். அதனால அமாவாசையே முத நாள் வர வைக்கணும், இந்த இதுல துரியோதனனை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரம்பொருளே அதாவது செய்து காட்டினார். பரம்பொருள் எல்லாமே முடியும். அவர் நமக்கான வழிகாட்டுதல் செய்து காட்டினார். காலம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. கங்கை கரையில போய் உட்கார்ந்த உடனே சூரிய சந்திரர்கள் வந்துடுறாங்க. என்ன இப்ப இன்னைக்கு திதி குடிக்க போறீங்களா? நாங்க ஒண்ணு சேர்ற நாள் தானே திதி, அன்னைக்கு தானே அமாவாசை, நீங்க அமாவாசை இல்லைன்னு கேட்கும்போது அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, சூரியனும் சந்திரனும் செயற்கை பெறுவது தானே, அருகாமையில் செயற்கை பெற்றுக் கொள்வது தான் அமாவாசை. இப்ப நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க, அப்ப அமாவாசை இன்னைக்கே தோன்றிட்டு அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல அந்த நாளுக்கும் முன்பு வரை அமாவாசை காலகட்டங்கள் எப்படி வந்துகிட்டு இருந்ததோ அதை விட அந்த நாள்ல முதல் நாளே வந்துட்டு அமாவாசை. அந்த காலகட்டத்தில இருந்து முதல் நாளே அமாவாசை, அதுக்கு முன்பு இருந்த வழக்கத்தை விட முதல் நாளே அமாவாசை விடுன்னு சொல்லி வேதங்களே சொல்லுது. அப்படி ஒரு காலகட்டங்களை அந்த காலக்கணிதம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு, அதாவது காலம் பொன் போன்றது. அந்த காலத்தை கணிச்சு அந்த காலகட்டங்கள்ல செஞ்சா அது முழு பலனை கொடுக்கும், நம்ம நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சம்பவங்கிறதுக்காக தான் அதை நம்ம சொல்றோம். இப்ப நம்ம எதுக்காக இந்த பதிவை போடுறோம் அப்படின்னு சொன்னா, தன சேர்க்கை, பணம் வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள், விரும்பாத நபர்களே கிடையாது அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் அது மாதிரியான சிந்தனையில வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் தன சேர்க்கை எப்போ பெற்றுக்கொள்ளலாம், தன சேர்க்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போய் வழிபடுறவங்க, அதன் முயற்சியில் உள்ளவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை நல்லா பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம், பயன்பெறலாம். அதாவது தன சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கு பூர்வ ஜென்ம கர்மப்படி வரும், அது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு, சரியான காலகட்டங்களை தேர்ந்தெடுத்து இறைவனை நாடி அல்லது இறைவனுடைய தேவதா சக்திகளை நாடி பெற்றுக்கொள்வது, இது ஒரு முறை. இந்த 2 விதமான செயல்பாடு இருக்கு. இதுல நம்ம இப்போ காலக்கணிதம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக, வேதத்தின் கண்கள் என்று சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக நம்ம காலத்தை கணிச்சு எந்த காலகட்டங்கள்ல வழிபாடு பண்ணா எது மாதிரியான பலாபலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு, அதுல தன சேர்க்கை எந்த காலகட்டத்துல வழிபாடு பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிறத கணிச்சு தான் இந்த வீடியோ போடுறோம். அதாவது வரக்கூடிய பௌர்ணமி தினம், அதாவது வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னா 27/8/2026 அன்று 9:10க்கு, அதாவது அன்னைக்கு என்ன கிழமைன்னு சொன்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை 9:10 காலைல 9:10க்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது. மறுநாள் வெள்ளிக்கிழமை 9:50க்கு முடியுது. அதாவது 28/8/2026 அன்று 9:50க்கு காலையில முடியுது. இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் 27/8/2026 அன்று 9:10க்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பௌர்ணமி தினம் 24 மணி நேரம் அந்த பௌர்ணமி. அப்ப அந்த காலகட்டத்துல வியாழக்கிழமை இரவு சரியாக 6 to 7, இரவுன்னா மாலைன்னு வச்சுக்கோங்க, சந்தியா வேலைக்கும் பிறகு வர்றதுனால இரவுன்னு சொல்றோம். 6 to 7, அதாவது அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம், முக்கியமான ஒரு தனச்சேர்க்கைக்கான முக்கியமான ஒரு தினம் அன்று. அந்த காலம் உங்களுக்கு தனச்சேர்க்கையை கொடுக்கக்கூடிய காலம். நீங்க வழிபடணும், அவ்வளவுதான். வழிபட்டு எனக்கு வேணும் அப்படி. எப்போதுமே சேனல் திறந்தாதான், நம்ம சும்மா வந்துடும்னு சொல்ல முடியாது. சேனல் திறக்கணும். நம்ம சேனலை திறந்தா அந்த காலகட்டங்கள்ல அந்த அந்த வழியா அந்த அலைகள், அந்த சேனலுக்குரிய ஒளி அலைகள் வரும்போது அந்த சேனல் கேட்ச் பண்ணுது. அதே மாதிரி தான் நம்ம தெய்வ வழிபாட்டிலையும் அந்த நாள் எப்போ வருதோ அதற்குரிய தினத்தன்று அதற்குரிய காலகட்டங்கள்ல
நம்மளுடைய வழிபாட்டை வந்து அதை கேட்கக்கூடிய நம்ம வந்து பிரார்த்தனை மூலமாக இறைவனிடம் கேட்குறோம். அது வந்து அந்த பிரார்த்தனையின் மூலமா நம்ம கேட்கும்போது நம்மளுடைய சேனல் ஓப்பன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ சேனல் ஓப்பன் ஆகும்போது அந்த காலகட்டம் தனத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் போது நமக்கு அப்போ தனம் கேட்டோம்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். இப்போ அந்த காலகட்டங்களில் போய் நம்ம வேற எதுக்காவது ஒரு நோய் தீரணும் இப்படியெல்லாம் வழிபாடு பண்ணோம்னா ஏதோ நம்ம வழிபாட்டுடைய எண்ணெய் ஒருமைப்பாட்டுக்கு ஏற்றபடி லேசா நடக்குமே தவிர, ஆனா காலம் ஒத்துழைக்காது. காலம் ஒத்துழைக்காததுனால அந்த காலகட்டத்துல வேற பிரார்த்தனைகளை விட இந்த பணத்துக்கான பிரார்த்தனை, பணம் வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை செஞ்சோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அருமையான தனச்சேர்க்கை ஏற்படும்ன்று. சரி, இப்ப தனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னா, நல்லா பார்த்துங்க கேட்டுங்க. அதாவது 27 27/8/2026 அன்று வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை இரவு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள உங்க வீட்டிலேயோ அல்லது நீங்க ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு செல்வீர்கள் என்றால் அந்த ஆலயத்திலேயோ, பொதுவா வந்து வீடுன்னே எடுத்துக்குவோம். ஒரு மாதிரி சொன்னாதான் புரியும். உங்க வீட்டில் அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்கீங்களோ, ஒரு ரூம்ல இருந்தா கூட, ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கீங்க வெளிநாட்டுல, ரூம்ல இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு அல்லது வீட்டில் இருந்தா இஷ்ட தெய்வத்தின் படத்தின் முன்னாடி உட்கார்ந்துட்டு உங்க இஷ்ட தெய்வத்துக்கு என்னென்னலாம் வந்து வழக்கமா நீங்க பண்ணுவீங்க. ஒரு வெத்தலை பாக்கு வைப்பீங்க, அல்லது வந்து சூடன் கொளுத்தி காமிப்பீங்க, பத்தி கொளுத்தி காமிப்பீங்க, அதே மாதிரி வந்து சாம்பிராணி காமிப்பீங்க. இதெல்லாம் காமிப்பீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் காமிப்பீங்க. பழம் ஏதாவது வைப்பீங்கன்னா வைங்க. வழிபாடு, அதாவது வந்து எப்பொழுதும் நீங்க எப்படி அந்த சாமியை வழிபடுவீங்களோ அது மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை நீங்க பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் உங்களை இஷ்ட தேவதைக்கு பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காருங்க. உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அகல் விளக்கு அதுக்கு முன்னாடி ரெடியா வச்சுங்க. அகல் விளக்கு 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்க தெய்வத்தை வழிபட்ட உடனே அகல் விளக்கு தயாராகணும்னு வச்சுங்க. அதுல திரி போட்டு நெய், அதாவது வந்து நல்ல நெய்யா, நல்ல குவாலிட்டியா உள்ள நெய்யா வாங்கிங்க. அந்த நெய்யை வந்து அந்த அகல் விளக்குல ஃபுல்லா ரொப்பிருங்க. அகல் விளக்குனா ஒரு மணி நேரத்துக்கு அந்த விளக்கு எரியணும். அது மாதிரியான அகல் விளக்கா வச்சுங்க. விளக்க வச்சுட்டு அதுல வந்து என்ன பண்றீங்க, திரி போட்டு அந்த தீப்பெட்டி பக்கத்துல வச்சுட்டு ரெடியா இருந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு கீழே ஒரு மேட்டு போட்டுங்க. மேட்டு போட்டு வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி உங்களுடைய தெய்வ வழிபாட்டு படத்தின் முன்பு உட்கார்ந்துங்க. இல்ல நீங்க ரூம்ல எங்கேயாவது வெளிநாட்டுல இருக்கோம் தெய்வ படம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்க தெய்வத்தை மானசீகமாக நினைத்து கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறத ஒரு பிரார்த்தனையா அந்த இடத்துல வந்து நினைச்சுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து முன்னாடி வச்சிருங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுங்க முன்னாடி. அகல் விளக்கு, கொஞ்சம் நெய், அதில் திரி போட்டு வச்சுங்க. அதே மாதிரி ஒரு தீப்பெட்டி பக்கத்தில் வச்சுங்க. ஒரு சொம்பு தண்ணி, அந்த சொம்பு தண்ணி வந்து பித்தளை சொம்பா இருந்தால் நல்லது. பித்தளை சொம்புல வச்சுங்க. அதே மாதிரி வந்து எதிர்த்தாப்புல அந்த சொம்பு அதுக்கு எதிர்த்தாப்புல விளக்கு கிழக்கு நோக்கி இருக்கட்டும். சொம்பு வந்து அந்த விளக்குக்கு எதிர்த்தாப்புல இருக்கட்டும். வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னு சொன்னாக்க, சூடன் வச்சுங்க கையில. அந்த சூடனை வந்து அதாவது வந்து தீப்பெட்டியை எடுத்து ஒரு சூடனை கொளுத்துங்க முதல்ல. சூடனை கொளுத்தி சூடனின் மூலமாக அந்த திரியை ஏற்றுங்க. உங்க கையில இருந்து தீக்குச்சை வச்சு நேரடியா அந்த திரியில வந்து விளக்கேற்றாம சூடன் மூலம் ஏத்துங்க. விளக்கேற்றிட்டு உங்களுடைய இஷ்ட தேவதை, குல தேவதை, பித்ருக்கள் இதெல்லாம் வழிமுறைப்படி குருமார்கள், நீங்க யாராவது ஒரு குருவை ஃபாலோ பண்ணீங்கன்னா குருவை வேண்டிங்க. வேண்டிக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே மனசால பணம் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்க வாய் விட்டு கூட சொல்லலாம், ஒன்றும் இல்லை. பணம் வேண்டும், பணம் வேண்டும், இறைவா எனக்கு பணம் வேண்டும், இறைவா எனக்கு பணம் வேண்டும், இறைவா எனக்கு பணம் வேண்டும். அதே மாதிரி வந்து இல்லை உங்களுக்கு ஏதாவது இஷ்ட தேவதை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இஷ்ட தேவதையின் நாமாவை சொல்லி, நாம இப்போ இஷ்ட தேவதை முருகன் அப்படின்னு சொன்னா ஓம் முருகான்னு கூட வேண்டலாம், அல்லது ஓம் ஸ்கந்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பணம் வேண்டும், பணம் வேண்டும். உங்களுடைய குறிக்கோள் வந்து இறைவனை நோக்கி பணம் வேண்டும்னு பிரார்த்தனை பண்றீங்க. எந்த தேவதார் உங்களுக்கு இஷ்டமா இருக்கோ அந்த தேவதையை சொல்லலாம், அப்படின்னா இறைவானே சொல்லிடலாம். அது மாதிரி சொல்லிட்டு பணம் வேண்டும், எனக்கு நிறைய பணம் வேண்டும், எனக்கு நிறைய பணம் வேண்டும், எனக்கு நிறைய பணம் வேண்டும் இப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்க பண்ணிக்கிட்டே அந்த அந்த 1 மணி நேரத்தையும் இதை சொல்லிக்கிட்டே கிடத்தணும். உங்க எண்ணம் முழுக்க பணம் வேண்டுங்கிறதுலே இருக்கணும். இப்ப நீங்க சொல்ற வரலாம் இந்த இந்த நெய் விளக்கு வந்து அமரக்கூடாது. இதை வந்து 1 மணி நேரம் நீங்க அந்த கரெக்டா 7 மணி வரலாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றீங்க, அந்த சொம்பு இருக்குல்ல, சொம்புல உள்ள தண்ணியில கொஞ்சம் எடுத்து குடிக்கிறீங்க. நீங்க 3 தடவை நீங்க குடிச்சிடணும். அந்த சொம்புல உள்ளதை எடுத்து 3 தடவை கையில ஊற்றி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அந்த சொம்புல உள்ள தண்ணி கொஞ்சம் எடுத்து முன்னாடி விட்டுருங்க. முன்னாடி விட்டுட்டு
அதுக்கும் பிறகு இறைவான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் பிறகு உங்க சாமி படத்துக்கு எடுத்து எடுத்து அந்த நல்ல விளக்க வச்சுட்டு, அந்த விளக்கு போட்டிருக்கீங்கல்ல நெய் விளக்கு, அத வச்சுட்டு கீழ விழுந்து தலை கீழ படுறது மாரி, அதாவது இந்த நெற்றி பொட்டு வந்து கீழ போடுறது மாரி நமஸ்காரம் பண்ணிட்டு, அதோட எந்திரிச்சுருங்க. எந்திரிச்சுட்டு இந்த 1 டம்ளர் 1 சொம்பு தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணிய நீங்க வச்சுக்கங்க. இல்லன்னா நீங்க நீங்க வீட்ல வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக குடம் இருக்குல்ல, குடத்துல தண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த தண்ணியில இத கலந்துருங்க. அப்படியே ஊத்திருங்க. இத வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட நீங்க அந்த பிரார்த்தனைய முடிச்சுக்கங்க. அதுக்கும் பிறகு எப்படி உங்களுக்கு தன வரவு வருது அப்படிங்கிறத பார்த்து எனக்கு இந்த வீடியோவுல வந்து கமெண்ட் குடுங்க. கண்டிப்பா வந்து தனச்சேர்க்கை ஏற்படும். இதுல மாற்றமே இருக்காது. காலக்கணிதங்கள் நான் ஒரு ஜோதிடர், அஸ்ட்ராலஜரு மற்றும் வந்து ஆன்மீக ரீதியாகவும் நான் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர். நான் அனுபவப்பட்டு சிலருக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் சொல்லி, அவங்க இதில் பயனடைஞ்ச பிறகு இந்த மெத்தட உங்களுக்கு சொல்றேன். இந்த மெத்தடுங்கிறது கிடையாது. இது காலத்தை சரியாக கணித்து, அந்த காலகட்டங்கள்ல நீங்க பிரார்த்தனை பணம் வேண்டும்னு சொன்னா குடுத்தே ஆகணும் அந்த தேவதைகள். அப்படியே தான் அவங்களுக்கான அதிகாரம். இறைவனால் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட உத்தரவு அது. அதனால ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு விளக்கமும் சொல்லிடுறேன் உங்களுக்கு நம்பிக்கை வேணுங்கிறதுக்காக. அதாவது பணத்தை குடுக்கக்கூடிய அற்புதமான தேவதையுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்கிறது வந்து வசுக்களுடைய நட்சத்திரம். அஷ்ட வசுக்கள்னு சொல்லுவாங்க. அஷ்ட வசுன்னா செல்வம். வசுங்கிறது செல்வம். வசு அப்படின்னு சகஸ்ரநாமத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வசு பிரதக வசுபியோ நமக அப்படியெல்லாம் வரும். வசுன்னு சொன்னா பணம், செல்வத்தின் அதிபதியே செல்வமே அப்படின்னு வரும். அப்ப செல்வம், செல்வத்தை அந்த அந்த செல்வத்துடைய காலகட்டம் தான் அந்த அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதியுடைய அதிதேவதை வந்து வருணதேவன். வருணதேவனும் வந்து பணத்துடைய செல்வத்தின் அதிபதி. அதாவது செல்வத்தின் அதிபதி குபேரன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வருணன் தான் வந்து தேவலோக பொருளாளர்னு சொல்லுவாங்க. தேவலோக பொருளாளன் வருணன். அதாவது வருணன் வந்து பணச்சேர்க்கை, நிறைய பணச்சேர்க்கைக்கெல்லாம் வருணன். வடநாட்டுல எல்லாம் வங்கி இது மாதிரி இடங்கள்லாம் வருணனுடைய படம் தான் இருக்கும். அப்போ வருணன்னால வந்து நமக்கு நிறைய பணம் கொடுக்க முடியும், கொடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள தேவதை. அதே மாதிரி வந்து வசுக்கள்ங்கிறது செல்வம் நிறைந்து காணப்படக்கூடிய அந்த தேவதைகளுடைய நாமம் அது. அந்த அஷ்டவசுக்களுடைய அதி நட்சத்திரம், அந்த அஷ்டவசு அதாவது வந்து அஷ்டவசுக்கள் தான் வந்து அவிட்ட நட்சத்திரத்துடைய அதி தேவதைகள். இப்ப இந்த 2 சேர்க்கையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல அந்த 24 மணி நேரம் அந்த இந்த சேர்க்கையில அதாவது வந்து வருணனும் அஷ்டவசுக்களும் சேர்ந்து ஆளுமை செலுத்தக்கூடிய அந்த 24 மணி நேரத்துல அந்த பௌர்ணமியில உங்களுக்கு அதுல ஸ்பெஷலா அவங்க வந்து முழு அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 6 to 7 அப்படிங்கிற டயத்தை தான் நான் வந்து ஈவினிங், அதாவது வந்து 27 வியாழக்கிழமை 6 to 7 மாலை நேரம், இந்த நேரத்துல இந்த வழிபாடை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பண்ணி பாருங்க. அதுக்கும் பிறகு எப்படி தன சேர்க்கை வருதுன்னு பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய காலகட்டங்கள், கால கணிதங்கள், இதுக்காக தான் ஜாதகம் ஏற்பட்டுச்சு. இது மாதிரி நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் கால கணிதங்கள்லாம். கால கணிதங்களை சரியாக கணித்து அடுத்து நிறைய வீடியோ நம்ம போடுவோம். அதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பயன்பெறலாம். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வரும். அதுக்கு எங்களுக்கு உதவியா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்ப்போம்.